ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆடிசி மேன்வாவோட 34வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 33 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ பிறகு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல அந்த வாருக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். முக்கியமா வெலிஷியஸ் இருந்துட்டு நம்ம ஹீரோவோட லேப்ரின்த்லயே ஒரு ஒர்க்கரா வந்துட்டு மாறி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த வார் முடிஞ்சு 3வது நாள் வெலிஷியஸ்க்கு வந்துட்டு 2வது நாள் நாகா லேப்ரின்த்ல ஸ்ட்ரைட்டா கொண்டு போயிட்டு ஹீரோ முன்னாடியே வந்துட்டு அவனை நிறுத்திடுறானுங்க. சோ இந்த நாகா ஒர்க்கர் தான் திடீர்னு எங்க இருந்தோ சமன் பண்ணப்பட்டுச்சா அப்படிங்கிறப்ப டாமினிக் எஸ் திடீர்னு ஒர்க்கர் டார்மிட்டோரியில வந்துட்டு அப்பியர் ஆனதா எனக்கு சொன்னாங்க. கரண்ட்லி இவனை வந்துட்டு மற்ற ஒர்க்கர்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கானுங்க. பட் இவனுக்கு எந்த ஒர்க்கை வந்துட்டு அசைன் பண்ணாலும் இவன் அதை மோசமா செய்யறான். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ஒர்க்கர் இப்படி தடுமாறானா, இவனோட அப்பியரன்ஸ் இருந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு. பட் இவன் நாகா ஒர்க்கர் அப்படிங்கறதுனால ஃபைனா தான் இருப்பான். இவனை வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு ட்ரை பண்ண விடுங்க, கண்டிப்பா அவனுக்கு ஏதோ வருதோ அதை வந்துட்டு அவன் கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த வெளிஸ் வந்துட்டு என்ன மட்டும் கண்டுபிடிச்சான செத்த அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினைச்சு பயந்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோ வந்துட்டு இவனை நினைச்சு சந்தோஷப்படுறதா வேணாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா நாகா ஒர்க்கர்லயே இவன் வந்துட்டு ஹீரோ கிளாஸ்ல வந்துட்டு இருக்கான் வெலிஷியஸ். ஹீரோ வந்துட்டு நாங்க வந்துட்டு புதுசா ஒரு ஹீரோ கிளாஸ் நாகா கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கும். பட் ஒர்க்கர்ல வந்துட்டு ஒரு ஹீரோ கிளாஸ் அப்பியராமா அப்படின்னு சொல்லிட்டு யாரு நினைச்சா அப்படின்னு நினைக்கிறப்ப டாமினிக் மாஸ்டர் நம்ம வந்துட்டு லேபிரின்த் ஆஃப் ஹேமர் அண்ட் ஆனிமல்ஸ்க்கு வந்துட்டு ஹெட் அவுட் பண்றதுக்கு வந்துட்டு ரெடி ஆயிட்டோம். ரிக்ஷாஷா வந்துட்டு லீவ்ல இருக்கா, ஏஞ்சலா ட்ரெக் அண்ட் ஆர்மியோட உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு குட், நமக்கு வந்துட்டு ஒரு கைடு தேவை, அதனால நான் ஊத்தர போயிட்டு பாக்குறேன், இதுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆகாது, சோ வழக்கம் போல லேபிரின்த் வந்துட்டு பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். சோ அந்த நாகா ஒர்க்கரோட டார்மிட்டோரியில லஞ்ச் டைம்ல யாருமே இல்லாதப்ப இந்த வெளியஸ் உள்ள வந்துட்டு குட் இப்பதான் அந்த இடத்துல யாருமே கிடையாது, அந்த எக்ஸிகிஸ்டான மீல வந்துட்டு ஸ்கிப் பண்றது அப்படிங்கிறது எனக்கு வலிக்குதுதான். பட் என்ன பண்றது, அவனுக்கு முன்னாடி நான் மண்டி போறது அப்படிங்கிறது என்னோட ஹானரே வந்துட்டு கலங்கப்படுத்திட்டு இருக்கு. ஹவவர் என்னோட கரண்ட் பாடியை வச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்னோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு ரீகெயின் பண்ற வரைக்கும் அவங்கள்ட்ட வந்துட்டு நான் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு மேஜிக் வந்துட்டு யூஸ் பண்ணலான்னு பாக்குறான். பட் அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. ஈவன் தோ நான் வந்துட்டு ஒரு ஹீரோ கிளாஸா இருந்தாலும் இந்த ஒர்க்கரோட மேஜிக் பவர் வச்சு எதுவுமே பண்ண முடியலையே, என்னோட சோல் வந்துட்டு கம்ப்ளீட்டா இந்த புது பாடியில செட்டில் டவுன் ஆயிடுச்சு போல. ட்ரெடிஷனலான மெத்தடை யூஸ் பண்ணி என்னோட மானா பூல வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 10 வருஷம் ஆகுமே. இது மட்டும் தான் வேவா? ஒருத்தவங்களோட மானா எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அவங்களோட பிறப்பிலேயே இருந்துட்டு முடிவு பண்ணப்பட்டாலும் அவங்க எந்த அளவுக்கு மியாஸ்மா அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அந்த மியாஸ்மா அப்படிங்கிறது இறந்த பொணங்கள்ல இருந்து வர ஒரு கரப்டான கெட்ட எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கலாம். சொல்ல போனா அதை அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம் என்னன்னா லிவிங் பீயிங்ஸ்க்கு வந்துட்டு அந்த மியாஸ்மா வந்துட்டு ஒரு விஷம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. மானா அப்படிங்கிறது ஃப்ரெஷ் ஃபுட் அப்படின்னா மியாஸ்மா அப்படிங்கிறது அதுங்களோட வேஸ்ட் மாதிரி. சோ அதுல சுத்தமா நியூட்ரியன்ஸே இருக்காது. அப்படிங்கிறப்ப அதை அப்சர்வ் பண்றது அப்படிங்கிறது ஈஸியான டெஸ்ட் கிடையாது. சோ அந்த மியாஸ்மாக்கு எதிராக ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா அது வந்துட்டு எனக்கு கொல்லாது, என்னோட உடம்புலயும் வந்துட்டு அது ஒரு பர்டனை ஏற்படுத்தாது அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ஆனா முடியவே இல்லை. இது கொண்டு வாய்ப்பே கிடையாது. மியாஸ்மா இந்த இடத்துல கொஞ்சம் கூட மியாஸ்மாவே கிடையாது. பட் இது வந்துட்டு இன்சைட் ஆஃப் த நாகா லேப்ரின்த் தானே, எப்படி இது வந்துட்டு இந்த அளவுக்கு ஹெல்தியா இருக்கு அப்படின்னு நினைச்சு கோவப்பட்டு இருக்கப்ப அந்த ப்ளூ கலர் இருந்துட்டு ஹே இங்கதான் இருக்கியா, நம்ம எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிளாக் ஸ்மித்தியை போயிட்டு விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் தெரியுமா, நான் வந்துட்டு எந்த அளவுக்கு உன தேர்ந்தேன் தெரியுமா அப்படின்னு இருக்கிறப்ப வெலிஷியஸ் ஹே சீனியர், இந்த ஃபிளட் டிராகன்ஸ் வந்துட்டு உள்ள நுழைஞ்சப்போ எந்த இடத்துல ஃபைட் வந்துட்டு நடந்துச்சு அப்படிங்கிறப்ப ப்ளூ கலர் உனக்கு அப்படி அது தெரியும், உன்னை நேத்து தானே சம்மனே பண்ணாங்க அப்படிங்கிறப்ப அதன்ட்டு இன்னொரு சீனியர் வந்துட்டு என்ற சொன்னாங்க. அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு நாகா ஒர்க்கர் இருக்கு உனக்கு தெரியுமா, அந்த டிராகன் கிங்கோட மண்டையிலே போயிட்டு பேம்னு ஒரு அடி நான் தான் வச்சேன் அப்படின்லாம் சுத்திட்டு இருக்குது சொல்லிட்டு அந்த ப்ளூ ரெட்டு ஓ அவனா அந்த ஜெயண்ட் ஃபிளட் டிராகன் வந்துட்டு என்கவுண்டர் பண்ணோம்ல, அதை தவிர மத்த எல்லா ஃபைட்டிங்குமே இருந்துட்டு லேப்ரின்த்தோட செவருக்கு வெளி சைடு தான் வந்துட்டு இருக்கு. ஓ நீ இன்னும் அந்த வெளி சைடு வாழ வந்துட்டு பாக்கல, நான் போயிட்டு உன்னை கூட்டிட்டு போய் காமிக்கிட்டுமா அப்படிங்கிறப்ப வெலிஷியஸ் அப்படின்னா அந்த ஃபிளட் டிராகன்ஸோட உடம்ப வந்துட்டு என்னால பார்க்க முடியுமா அப்படிங்கிறப்ப அந்த ப்ளூ இருந்துட்டு ஐ மீன் அந்த இடத்துல எதுவுமே மிச்சம் கிடையாது. ஏன்னா நாங்க சாப்பிட முடிஞ்ச விஷயத்த வந்துட்டு சாப்பிட்டு மத்த எல்லாத்தையுமே அப்படியே புதைச்சிட்டோம். உனக்கு வந்துட்டு எக்ஸாக்டா என்ன பண்ணணும், நீ வந்துட்டு ஃபைட்டோட ரிமைனிஸை பார்க்கணுமா இல்ல அப்படிங்கிறப்ப ஃபிளட் டிராகன்ஸ் அவங்களோட சிமெட்ரி பொணங்கள் அப்படிங்கிறப்ப புரிஞ்சு சிமெட்ரியா அப்படிங்கிறப்ப ஆமா யஹூ வாங்க அங்க வந்துட்டு போலாம் சீனியர் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அந்த டெம்பரவரியா ஒரு இடம் வந்துட்டு சிமெட்ரி, அதாவது கல்லறையா இருக்கு, ஆத்தரைஸ்ட் நாகாஸ் மட்டும் தான் போக முடியும். அங்க போன இவனுக்கு வந்து ஒரே சந்தோஷம். ஏன்னா அந்த இடத்துல நிறைய மியாஸ்மா வந்துட்டு இல்லைனாலும் அட்லீஸ்ட் அதை அப்சர்வ் பண்ற அளவுக்காச்சும் இருக்கு. எனக்கு வந்துட்டு இப்ப கொஞ்சம் தான் தேவை அப்படிங்கனால இது வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ப்ளூ இருந்துட்டு ஹண்டிங்கோ இல்ல வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட உடம்புகளாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் வந்துட்டு இதுதான். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சுடுகாடு மாதிரி. சோ மெனி நாகாஸ் வந்துட்டு இந்த இடத்துக்கு வராது. யூஸ்வலி ஒர்க்கர்ஸ் எல்லாம் பனிஷ்மெண்ட்டுக்காக தான் இந்த இடத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படிங்கிறப்ப வெலிஷியஸ் இருந்துட்டு நான் பண்றேன் அப்படிங்கிறப்ப பட் பனிஷ் பண்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னால அன்லக்கியா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னே சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப வெலிஷியஸ் இருந்துட்டு நான் பண்றேன்னு சொல்றேன்ல, இந்த சிமெட்ரி
சிமெட்ரி ஏபில இருந்து நானே பாத்துக்கிறேன், அதுவும் தனியா 100 இல்ல 1000 ஆஃப் டெட் பாடிஸ் வந்தாலும் சரி அப்படிங்கிறப்ப அது கஷ்டமா இருக்குமே அப்படிங்கிறப்ப வெலிஷியஸ் வந்துட்டு இந்த நாகா லாபிரின்த்லயே நான் தானே இருக்கிற யங்கஸ்ட் ஆனவன், சோ ஹார்ட் ஒர்க் எல்லாமே யங்கஸ்ட் தானே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப ப்ளூ இருந்துட்டு சரி நீ ஏன் சொல்ற அப்படின்னா நான் அட்டெண்டன்ட் கிட்ட வந்து சொல்றேன் அப்படிங்கிறப்ப ஃபைனலி ஒரு கிரேட் சீனியர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் டாமினிக் கிட்டயுமே சொல்லி டாமினிக் வந்துட்டு உண்மையுமே நீயா தான் வாலண்டரியா இதை பண்ணணும் அப்படின்னு கேக்குறியா, உன்னோட சீனியர்ஸ் வந்துட்டு உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண வைக்கலையே அப்படிங்கிறப்ப இந்த ப்ளூ இருந்துட்டு மிஸ் அட்னடன் நாங்க மட்டும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிறப்ப வெலிஷியஸும் நானா தான் இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன் அப்படிங்கிறப்ப டாமினிக் ரெண்டு இருந்தாலும் தனியா பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே, ஏன்னா நம்மளோட ஆளுங்களோட எண்ணிக்கை வந்துட்டு அதிகரிச்சிருக்கனால நிறைய ஃபுட்டை வந்துட்டு கன்சியூம் பண்ணுவோம், அதோட வேஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்துட்டு போடுவோம், ஸோ அதை தனியா டிரான்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும், தனியா புதைக்க வேற செய்வியா அப்படிங்கிறப்ப வெலிஷியஸ் ரெண்டு நோ ப்ராப்ளம் நடக்கிற மீட்டோ ஸ்கின்னையும் வந்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணிடுவீங்க தானே, என்ன மாதிரி ஒர்க்கருக்காக உருவாக்கப்பட்ட ஜாபு மாதிரியே இது வந்துட்டு இருக்கு, இந்த பொணங்களை புதைக்கிறதா வந்துட்டு என்னோட விதி அப்படின்னு எனக்கு இப்பதான் தோணுது அப்படிங்கிறப்ப டாமினிக் ரெண்டு வெல் ஈவன் மாஸ்டரே உனக்கு தேவையான விஷயத்தை நீ ஏன் கண்டுபிடிப்ப அப்படின்னு சொன்னாரு. சோ இந்த சிமெட்ரியை மேனேஜ் பண்றதுதான் நீ சம்மன் பண்ணப்பட்டிருக்கியா, ஆல் ரைட் உனக்கு வந்து இதை உண்மையுமே பண்ணணும் அப்படின்னா மத்த எந்த ஒர்க்குமே வந்து நீ வந்துட்டு பண்ண தேவையில்ல, இந்த இடத்த மட்டும் நீ பாத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிறப்ப வெலிஷியஸ் வந்து கண்டிப்பா என்னோட சோல் வந்துட்டு செதறி போற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு எல்லாம் நீ போக தேவையில்ல அப்படின்னு டாமினிக் சொல்றப்ப வெலிஷியஸ் மனசுக்குள்ள திஸ் இஸ் பெர்ஃபெக்ட், நான் வந்துட்டு இது எல்லாமே இவ்வளவு ஈஸியா நடக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை, நான் வந்துட்டு என்னோட மியாஸ்மாவையும் கேதர் பண்ணிட்டு இங்க வர உடம்புகளை வச்சு என்னோட ஆன்மாவை மாத்துறதுக்கான ஒரு கைமேராவே இருந்துட்டு நான் உருவாக்குவேன் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கப்ப டாமினிக் ரெண்டு எதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு ரூமை வந்து பில்ட் பண்ணிடலாம், நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஆளை தான் வந்துட்டு பிக்கப் பண்ணிருக்கோம் போல அப்படிங்கிற. அதுக்கப்புறம் லாபிரிந்த் ஆஃப் ஹேமர் அண்ட் ஆன்வில்ஸ் பிளாக் ஸ்மித்தி லாபிரிந்த்ல வந்துட்டு ஒரு காவ்லின் பாஸ் ஒரு எமர்ஜென்சி நம்ம ஸ்கவுட் கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, நாக ஆர்மி இந்த லாபிரிந்த் பக்கம் வந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்துட்டு இன்னும் 2 நாள்ல இங்க வந்துருவாங்க அப்படிங்கிறப்ப அந்த கிங் இருந்துட்டு அவங்களோட நம்பர் என்ன அப்படிங்கிறப்ப ஒரு 20 எலைட் நாகாஸ் ஒரு டிராகன் ஒரு வேம்பேர் ஈவன் கிங் ஆஃப் குளூட்டனி ஊத்தர் வந்துட்டு இருக்காப்ல அப்படிங்கிறப்ப வெயிட் அங்க வந்துட்டு ஹியூமன் இல்லையா அப்படிங்கிறப்ப ஓ மனுஷனா ஒரு கைசியன் வந்துட்டு உள்ள இருந்தான் பட் அவன் வந்துட்டு ஒரு அடிமையா தானே இருப்பான் அப்படிங்கிறப்ப இந்த காப்ளின் வந்துட்டு யூ ஃபூல் ஒரு ஸ்கவுட்டா இருக்க உங்களுக்கு கொஞ்சம் கூட எந்த விஷயமே தெரியலையா, அந்த ஹியூமன் தான் இந்த 9th ஃப்ளோரோட பேரன் அந்த லாபிரிந்தோட ஓனர் அப்படிங்கிறப்ப அந்த காப்ளின் ஓ ஒரு பெரிய மிஸ்டர் பண்ணிட்டேல சார் பிளாக் உண்மையுமே நீங்க அமேசிங் அப்படிங்கிறப்ப அந்த லாபிரிந்தோட கிங் மெலாக்சஸ் இருந்துட்டு நான் வந்துட்டு அவங்க வெறும் மெசஞ்சரா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா லாபிரிந்த் ஓனரே பர்சனலா வருவாங்க அப்படின்னு நான் நினைச்சே பார்க்கலையே, எல்லாரையுமே கூப்பிடுங்க நம்ம வந்துட்டு நம்ம நோபல ப்ராப்பரா வந்துட்டு வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சோ உண்மையிலுமே இவங்களோட கிங் வந்துட்டு காப்ளின் கிடையாது, நம்ம ஃபர்ஸ்டே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இவர் வந்துட்டு ஒரு டார்க் குள்ள மனிதர் தான், அதனாலதான் இவங்க வந்துட்டு பிளாக் ஸ்மித்தி பண்ண முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு தட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் காப்ளின்ஸோட கிங் இருந்துட்டு காப்ளினா இருக்க மாட்டாங்க அப்படின்னு யார் நினைச்சா அப்படிங்கிறப்ப மெலாக்சஸ் இருந்துட்டு உங்களுக்குமே அது சேம் தானே, ஒரு மனுஷன் நாகாஸை வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்ப புரியுது எப்படி இந்த காப்ளின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பிளாக் ஸ்மித்திங் பண்றாங்க அப்படின்ட்டு அப்படிங்கிறப்ப மெலாக்சஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு எம்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸா தான் உங்களுக்காக ஒரு ரூமை கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும், ஏன்னா திடீர்னு நீங்க வருவீங்க அப்படின்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெல் இதே எனக்கு போதுமானதுதான், நான் பார்த்த லாபிரின்த்லயே இது வந்துட்டு பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன், இந்த பள்ளத்தாக்கோட கிளிப்ஸுக்கு நடுவுல இருக்கிறவங்களோட லாபிரிந்துக்கு வரதுக்கு ஒரு நேரான ரோடு மட்டும்தான் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு மோட் அதுக்கப்புறம் ஒரு அவுட்டர் வால், அதை தாண்டி போனோம் அப்படின்னா டவரோட இன்னர் வாலும் அதுக்கப்புறம் உங்க ஃபோர்ட்ரஸோட வாலும் இருக்கு. சோ ஒரு சீஜ் கிளாஸ் ஃபிளட் டிராகனே இந்த இடத்துக்கு வந்தாலும் இதை பிரேக் பண்ணி உங்களை நோக்கி வரது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறப்ப மெலாக்சஸ் ரெண்டு உங்களோட வார்த்தைகளை கேட்கவே ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆகுது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது ஃபோர்ட்ரஸ்க்கான ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸ் தானே அப்படிங்கிறப்ப மெலாக்சஸ் இருந்துட்டு ஆஸ் யூ கேன் see எங்களோட சைஸ்னால நார்மல் பீஸ்ட் கிட்ட சண்டை போறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டம், சோ எங்களோட டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு நல்ல கோட்டையை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணோம். ஆல்தோ ஃபைண்டிங் ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால சம்வாட் நாங்க வந்துட்டு மர்ச்சன்ட் குரூப்பை தான் இருந்துட்டு நம்பி எங்களோட ஃபுட்டை வந்துட்டு நாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப நாங்க ஊத்துறன்ட்டு உங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு வார்த்தையுமே வரல அப்படின்னு நீங்க செத்து போயிட்டீங்க அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிறப்ப நாங்களும் அதே தான் நினைச்சோம் அப்படின்னு மெலாக்சஸ் சொல்றாரு. ஹீரோ வந்துட்டு ஐ சி சோ யாருக்குமே தெரியாம இவங்க வந்துட்டு குவைண்டா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கானுங்க, எல்லாரும் எதுக்காக இவங்களை குறைச்சு இட போறாங்க அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா இவங்க ஃபோர்ட்ரஸ் விட்டு வெளியே வராம உள்ளே இருக்கனால இவங்க வந்துட்டு பயந்து இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஈவன் என்னால கூட இந்த பிளேஸை வந்துட்டு கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை யோசிக்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இட் சீம்ஸ் லைக் டிஃபென்ஸ் வந்துட்டு எனக்காக வந்துட்டு நீங்க திறந்தீங்களே எதுக்காக பண்ணீங்க, உங்கள்ட்ட ஏதாச்சும் பேக்கப் பிளான் இருக்கா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இல்லையே எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு வந்துட்டு மத்த நிறைய எனிமீஸ் இருக்கிறப்ப உங்களோட ஃப்ரெண்ட்லியா இருக்கிற எங்களுக்கு எதிராக நீங்க வந்துட்டு ஏன் செயல்பட போறீங்க, ஆன் டாப் ஆஃப் தட் எங்கள்ட்ட நிறைய யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு, சோ அந்த முட்டாள அனாக்ஸ்டஸ் கூட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டான், பிசைட்ஸ் அந்த வேம்பயர் அந்த டிராகன் அன்டிஃபீட்டட் அரிஸ்டோக்ராட் அதுக்கப்புறம்
கிங் ஆஃப் குளூட்டனி. உங்க எல்லாரும் கூட நாங்க சண்டை போட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும். உங்களை பார்த்ததுல இருந்து இன்னும் என்னோட ஸ்கவுட் எல்லாமே ரொம்ப பயத்துல தான் இருக்காங்க. எனிவே அந்த அனாக்ஸ்டாஸ் அதுக்கப்புறம் வெலிஷியஸ் வந்து எங்களுக்கு ஒரு முள்ளு மாதிரி இருந்தானுங்க. அவங்கள தோக்கடிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தலை குனியப்ப ஹீரோ வந்து உங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியுமானே நான் யோசிச்சேன். பட் பரவாயில்ல, தலையெல்லாம் குனியறீங்களே அப்படிங்கிறப்ப மெலாக்சஸ் இருந்துட்டு நீண்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல தலை குனியணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அப்படின்னா நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படிங்கிறப்ப மெலாக்சஸ் தெரியும். பட் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க டைம் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஏன் என்ன மாதிரி பொட்டன்ஷியலான எனிமி இருந்துட்டு ஃப்ரண்ட் லைன்ல இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன மாதிரியா தானே நீங்களும் யோசிப்பீங்க. அப்படிங்கிறப்ப மெலாக்சஸ் உங்களோட பாயிண்ட் எனக்கு புரியுது. பட் இங்க இருக்கிற டெசலட் லேண்ட்ஸ்னால எங்களால அந்த பிளாக் மர்ச்சன்ட் குரூப் இல்லாம வேட்டையாட முடியாது. இன் அதர் வேர்ட்ஸ் இந்த லேபிரின்த்தை மெயின்டைன் பண்றதுக்கே எங்களோட மைண்ட்ல இருந்து எடுக்கிற நிறைய டவுன் ஜெம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிரும். நான் வந்துட்டு உங்களோட நைட்டா கான்ட்ராக்ட் மூலியமா வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க நிறைய டவுன் ஜெம்ஸ் வந்துட்டு வேணும். எங்களோட சர்வைவலுக்கே வந்துட்டு அது எசென்ஷியலா போயிருது. ஸோ ஆல்ரெடி நாங்க டைட் ஸ்பாட்ல இருக்கிறனால உங்களுக்கு டவுன் ஜெம்ஸை கொடுத்தா எங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிருமோ அப்படின்னு தோணுது. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெயிட், நீங்க ஒரு விஷயத்த வந்துட்டு தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்போ உங்களை என்னோட நைட்டா வந்துட்டு நான் மாற சொன்னேன்? நான் வந்துட்டு இப்ப பார்த்த ஒருத்தவங்களை வந்துட்டு நைட்டா மாத்தினா அவங்க எப்படி எனக்கு விசுவாசமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கறான். ஆனா அதை ஊத்தர பக்கத்திலேயே வச்சு கேட்கறான் பாத்தீங்களா. ஏன்னா ஊத்தர பார்த்த உடனேமே அவனை நைட்டா மாத்தினான். ஏன்னா அவன் வந்து அந்த அளவுக்கு ஒரு டம்பான ஆளு. சோ நீங்க அப்ப அதுக்காக இவ்வளவு தூரம் வரலையா, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்காக தான். எனக்கு வந்துட்டு ஒருத்தவங்க ரிலேயபிளான ஆளுங்க வந்துட்டு வேணும். என்ன முதுகுல குத்துறவங்க வந்துட்டு வேணாம். சும்மா கண்டவங்களால என்னால நைட்டா வந்துட்டு ஏத்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். அப்படிங்கிறப்ப மெலாசஸ் இருந்துட்டு பட் நம்மளோட ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் பவர்ல இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆப்வியஸா இருக்கு. பட் எங்களை சப்மிட் பண்ணாம உங்க கூட ஒரு கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா, அதுவும் எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாம அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி நீங்க எனக்கு வந்துட்டு நிறைய கொடுத்துட்டீங்க. நான் வந்துட்டு நோபலா மாறினதுக்கு அப்புறம் 9th ஃப்ளோர்ல இருக்கிற மத்த லேபிரின்த்ல இருந்து நிறைய மெசஞ்சர்ஸ் வந்துட்டு வந்தாங்க. பட் அவனுங்க எல்லாருமே வெறும் கையை வீசிக்கிட்டு கன்கிராச்சுலேஷன் பண்றேன் அப்படின்னு வார்த்தையில மட்டும் கொண்டு வந்தானுங்க. பட் அது கூட எங்களோட லேபிரின்த் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பையிங் பண்ணதான் அனுப்பிச்சு வச்சிருந்தானுங்க. அதுல இருக்கிற ஒன்லி எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா உங்களோட லேபிரின்த் ஆஃப் ஹேமர் அண்ட் ஆன்வின்ஸ்ல இருந்து வந்த அந்த மெசஞ்சர்ஸ் மட்டும் தான். உங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்டே ரொம்ப அதிகமா இருக்கு, அதுக்கே நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற தருணத்துல கூட ஒரு செஸ்ட் ஃபுல்லா டவுன் ஜெம்ஸ் வந்துட்டு அனுப்பிச்சு வச்சிருந்தீங்க. அது மட்டும் கிடையாது, மத்த டஞ்சன்ல எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பையுமே இருந்துட்டு எங்களுக்கு சொன்னீங்க. நீங்க கொடுத்த டவுன் ஜெம்ஸை வச்சுதான் நிறைய ஃபோர்ஸஸ் வந்துட்டு நான் வர வச்சேன். நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் அந்த வெலிஷியஸ்க்கு எதிராகவும் நான் வந்துட்டு ஜெயிச்சேன். சோ ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேருமே இருந்துட்டு ஒரு போர்லயே ஒன்னா சண்டை போட்டு ஜெயிச்ச மாதிரி தான் இது. சோ உங்களுக்கு நான் ரிவார்டு தான் ஆக்சுவலா கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப மெலாக்சஸ் உன்னாலுமே அந்த ஃபிளட் டிராகன்ஸையும் அண்டடையும் விட நீங்க ரொம்பவே டிஃபரெண்ட் ஆனவங்க தான். உன்னாலுமே உங்களுக்கு இப்ப என்னோட விசுவாசத்தை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு. பலாக் அந்த விஷயத்தை வந்துட்டு உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வந்துட்டு இது என்னது அப்படின்னு கேக்குறப்ப இதுதான் நாங்க வந்துட்டு டார்க் அயன் அதுக்கப்புறம் அடமான்டைட் இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி உருவாக்கின எக்யூப்மெண்ட்ஸ். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒவ்வொரு தடவை நீங்க ஃபைட் பண்றப்பயும் உங்களோட ஸ்வாட வந்துட்டு உடச்சிடுறாங்க எல்லாமே. அதனாலதான் இதை வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். பியூர் அடமான்டியம் அளவுக்கு இது வந்துட்டு ஹார்டா இருக்காது அப்படின்னாலும் அபிஸ்ல இருக்கிற நோபல்ஸ் தவிர வேற யாராலுமே இது மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட போட முடியாது. ஆஃப்டர் ஆல் எங்க லேப்ல இருக்கிற பெஸ்ட் பிளாக் ஸ்மித் சேர்ந்து இதை உருவாக்கி இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையுமே இது ஒரு பாராட்ட தகுந்தது. ஒவ்வொரு தடவையும் என்னோட வெப்பனை வந்துட்டு நான் புதுசா தேடுறது வந்துட்டு எனக்கு அனாயிங்கா தான் இருந்துச்சு. பட் உண்மையுமே இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறப்ப மெலாக்சஸ் ஒரிஜினலா இதை வந்துட்டு உங்கள்ட்ட பேரம் பேசுறதுக்கான ஒரு விஷயமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் இப்போ இது வந்துட்டு நம்ம அலையன்ஸோட ஒரு சிம்பிளா வந்துட்டு இருக்கும். ஏர்லியர் நான் வந்துட்டு இந்த வேலிக்குள்ள போறதுக்கு வந்துட்டு விருப்பம் காமிக்காத மாதிரி இருந்துக்கலாம். பட் நானுமே ஒரு லேபரின்த் ஓனர் தான். நான் வந்துட்டு ஒரு பெரிய கனவுகளோட வாழ்றவன். என்னால எல்லா டைமும் இந்த இடத்துல அடைஞ்சு கடத்திருக்க முடியாது. சோ இதுதான் இந்த உலகத்தை போயிட்டு பாக்குறதுக்கு பெஸ்டான டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க பேரன் பண்ற அச்சீவ்மெண்ட்ல என்னோட பேருமே வந்துட்டு இருந்தா நல்லா தானே இருக்கும். அப்படிங்கிறப்ப இரண்டு ஆஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு என்னோட எட்டர்னல் ப்ராஸ்பரிட்டி உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்றேன் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அலையன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்றான். ஊத்தர் இருந்துட்டு எல்லாத்தையுமே இவங்களே பேசி முடிச்சிட்டாங்க. என்னது கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிறப்ப ஏஞ்சல் ஆண்டி ஏன்னா நீ இல்லனா கொஞ்சம் எம்டியா இருக்கும்ல அப்படிங்கிறப்ப ஊத்தர் என்ன நான்சென்ஸ் இது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோட லேபிரின்த்துக்கும் அந்த மெலாக்சஸோட லேபிரின்த்துக்கு இடையில கூடவே குளூட்டனியோட லேபிரின்த்துக்கு இடையிலும் அலையன்ஸ் ஃபார்ம் ஆனது வந்துட்டு இந்த பப்ளிக்கா வந்துட்டு அந்த கைசர் முழுக்க வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சு. அப்ப ட்ரஸ்ட்டுக்கு ஒரு சைனா மெலாக்சஸ் இருந்துட்டு நம்ம ஹீரோ தான் எப்படி கமாண்டரா இருப்பான் அப்படிங்கனால எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு சொல்றாரு. அதோட லேபிரின்த்தோட ரேங்க் வந்துட்டு 5, சைஸ் ஆஃப் த ஆர்மி வந்துட்டு 600, ஹீரோ கிளாஸ் யூனிட் வந்துட்டு 2. மெலாக்சஸ் தவிர பெருசா எந்த ஒரு காப்ளின்ஸுமே ஒர்க்கர்ஸாவும் வாரியர்ஸாவும் வந்துட்டு அவங்களோட ஜாபை வந்துட்டு செட் பண்ணிக்கிறது இல்ல. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஷிஃப்ட் கணக்குல தான் வந்துட்டு வேலை செய்வாங்க. டிஃபெண்டிங் த லேபிரின்த், ஹண்டிங், மைனிங், பில்டிங் மத்த வேலைகளை செய்யறது அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்குது. இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க திருப்பி. அவங்க வந்துட்டு வார்க்காக கியர் அப் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பண்ண அதே ஆர்மரை வந்துட்டு அவங்களுக்கு போட்டுக்குவாங்க. அதனால கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். அது வந்துட்டு சில காப்ளின்ஸால மட்டும் தான் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். மத்த எல்லா காப்ளின்ஸுமே தூரத்துல இருந்து அட்டாக் பண்ண அப்படின்னா கன் பவுடர் கேனன்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கன் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகாத காரணமே பீஸ்டுக்கு எதிராக அது வந்துட்டு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஹீரோ வந்துட்டு இட்ஸ் மோர் லைக் நான் லேபிரின்த்ல இல்லாம ஒரு பழங்காலத்து கேஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மேபி நம்மளோட வால்ஸே இருந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ண சொல்லி அவங்கள்ட்ட கேட்கணும். அது மட்டும் இல்லாம மேலஸ்கஸ் கூட கம்யூனிகேட் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஃபேக்ட் அவங்க வந்துட்டு ஒரு ஹியூமனாய்டு ஒரு பீஸ்ட் மாதிரி இல்லாதனால நல்லா இருந்துச்சு.
ஆரம்பிச்சிருச்சு. இந்த லாப்ரின்ஸ்ல வந்துட்டு வேற ஏதாச்சும் நியூஸ் இருக்கா அப்படிங்கிறப்ப டாமினிக் வந்துட்டு எந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸும் இருந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் வரல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் நினைச்சதை விட அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்காங்களே அப்படின்னு இன்டர்னல் அஃபேர்ஸ்லயே வந்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணட்டுமா அப்படின்னு நினைக்கிறப்ப குயின்டஸ் மை கிங் பர்மிஷன் கேட்டு சில மெசேஜ் இருந்துட்டு என்டர் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப என்னென்ன லாப்ரின்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப லாப்ரின்த் ஆஃப் ட்ரீம்ஸ், வாண்டரர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வாம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோமே அவங்க உள்ள வர வைக்கிறான். இப்போ முதுக்கு முன்னாடி 3 பேர் கூட்டணி அமைச்சாங்க இல்லையா, அவங்க 3 பேர் லாப்ரின்ஸ்ல தான் வந்திருக்கானுங்க. அப்ப டாமினிக் ரெண்டு உங்களோட பர்பஸுக்கா இந்த இடத்துல ஸ்டேட் பண்ணுங்க யூ விசிட்டர்ஸ், நீங்க வந்துட்டு அந்த லாப்ரின்த்தோட அலையன்ஸுக்காக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து உடனடியா போயிருங்க அப்படிங்கிறப்ப அந்த ட்ரீம் லாப்ரின்த்ல இருந்து வந்தவ ஓ மை பேரனா இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காக வந்துட்டு நாங்க தொந்தரவு பண்ண வருவோமா, நாங்க வந்துட்டு எங்க லாப்ரின்த் ஆஃப் ட்ரீம், வாண்டரர்ஸ், அதுக்கப்புறம் சாம்ஸ் வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ் பண்ற விதமா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எங்களோட மாஸ்டர்ஸ் எல்லாமே உங்களோட ஃபீட்ஸை வந்துட்டு அட்மையர் பண்றதுனால அடுத்து அவங்களோட கழுத்துக்கு நேரா உங்களோட கத்தியை நீட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாவும் இருக்காங்க. தேர்ஃபோர் இந்த 9th ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா லாப்ரின்த் ஓனருமே சேர்ந்து ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை வந்துட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம். அதை பத்தி உங்கள்ட்ட கேட்கறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.